குட் மார்னிங் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், செமஸ்டர் ரிசல்ட் வந்தாச்சு. நீங்கள்லாம் என்ன எழுதி கிழிச்சிருக்கீங்கன்னு நான் இப்போ சொல்றேன். சிட் டவுன். ஆனந்த் 50%, சுந்தர் ஒரு பேப்பர் அவுட், பாலு 75%, கிருஷ்ணா 60%, மணி உன் ஹைட் மாதிரியே உன் மார்க்கும் கம்மி, ஆல் பேப்பர் அவுட். வாசு 3 பேப்பர் அவுட், கார்த்திக் ஃபெயில். உனக்கும் 3 பேப்பர் அவுட்டாடா? ஆமாடா. அப்பாடா, எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. நீ எல்லாம் ஃப்ரெண்டா? Highest marks in the class, 96%, Miss Priyanka. Give her a big hand. That's all. சார், என் மார்க்கே சொல்லல. அப்படியா? Raghu 98%. I'm sorry Priyanka. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர்றது மிகப்பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரகு. ஆனாலும் கடைசி பெஞ்ச் மரியாதையை கெடுத்துட்டான்டா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி ஒரு போட்டி நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். பிரியங்காவும் ரகுவும் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரகு பிராக்டிஸ் பண்ண பாட்டு இல்லாட்டியும் புத்திசாலித்தனமா கிரியேட்டிவா அவன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரசிக்கும்படியா இருந்தது. ஸோ பிரைஸ் கோஸ் டு ரகு. மச்சான், கங்க்ராட்ஸ் டா. We are really proud of you. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதே ஸ்டேஜில் அன்ஃபிட்னு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஸ்டூடெண்ட்னா, ஆனால் இன்னைக்கு இதே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒரு பெண். அந்த பெண் வேற யாரும் இல்லை, மிஸ் பிரியங்கா. இந்த கப்பை நான் உங்களுக்கு பரிசாக தர ஆசைப்பட்றேன். ஐ ஹம்ப்லி ரிக்வெஸ்ட் மிஸ் பிரியங்கா டு கம் ஆன் ஸ்டேஜ். பிரியங்கா, உன்னதான் கூப்பிடுறாங்க. போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியங்கா, 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 பிரியங்கா. பிரியங்கா மட்டும் சேலஞ்ச் பண்ணி என் கூட போட்டி போடலன்னா நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது. பிரியங்காவை ரோல் மாடலாக வச்சு தான் நான் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சேன். பிரியங்கா, பிரியங்கா, பிரியங்கா நில்லு. எல்லாரும் போங்க, நீ யாரும் நிக்காதீங்க. பிரியங்கா, உனக்கு ஏன் மேல தானக்கும், அதுக்கு எது கார்கன் அடி உடைக்கிற? வேணா என்ன அடி. நீ நம்பர் ஒன் நினைக்கிறியே, அது நத்திங் ப்ரூவ் பண்ணத்தான் இன்னைக்கு நான் வாங்க வேண்டிய கப்பை உனக்கு கொடுத்தேன். 1000 ஐஸ்வர்யா வருவாங்க போவாங்க, ஆனா ஒரே ஒரு மதர் தெரசா தான் எல்லார் மனசுலயும் அழியாம இருப்பாங்க. அடுத்தவங்களை மதிக்காம பல நாள் வாழ்றதை விட எல்லாருமே விரும்புற மாதிரி ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும். எனக்கு இப்பவும் உன் மேல கோவம் இல்லை. நீ என்னை விட திறமைசாலி. படிக்க போற இந்த 4 வருஷத்துல நம்ம நல்ல ஸ்டூடெண்ட்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்துட்டு போயிடலாமே. இது ஞாபகம் இருக்கா? இந்த பேனாவால தான் நமக்குள்ள முதல் சந்திப்பு ஏற்பட்டுச்சு. இந்த பேனால தான் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன்.
அன்னைக்கு நமக்குள்ள ஆரம்பிச்ச இந்த மோதல் முடியணும்னா உன் பெண்ணை திருப்பி வாங்கிக்க. சீக்கிரம் கடையை மூடுறா, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்துட்டாங்க. பெரிய ஸ்பென்சர் பிளாஸ் ஆயிடுது. இருக்குது 2 சோடா பாட்டில் 1 கிலோ உப்பு. இதுக்கு போய் இன்கம் டாக்ஸ் ரேட் வராங்களா? சார் குட் மார்னிங் சார். எனக்கு இந்த கடைக்கு சம்பந்தமே இல்ல. சும்மா 2 பிஸ்கட் வாங்கி போலான்னு வந்தேன். இவர் தான் ஓனரு, இவர் அவர் சன்னு. வேணா இவர் நீங்க அரெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். மிஸ்டர் ரகு, பிரியங்கா மேடம் இந்த சூட்ல உங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நானும் இந்த கடையில தான் வேலை செய்யறேன். ஏன்டா இப்பதான் உனக்கு இந்த கடைக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெளியே போனேன். உள்ள வர்றது வெளியே போறதும் அரசியல் மாதிரி சகஜம். இன்னொரு கோட் இருக்குமா? சும்மா அலையாதீங்கண்ணே. அப்பா, பிரியங்கா என் கிளாஸ்மேட், போயிட்டு வந்துடுறேன். கிளாஸ்மேட் எல்லாம் சரி, ஆனா அந்த புள்ள ஒன்ன எதுக்குப்பா கூப்பிடுது? போய் பார்த்தா தானே தெரியும். உட்காரு ப்ளீஸ். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த உயரமான இடத்துக்கு உன்னையே வர வச்சேன்னு பாக்குறியா? உன்ன மாதிரி பையனுக்கு இந்த உயரம் பத்தாது, உலகத்தோட உச்சிக்கே போகலாம். ஏன்னா எனக்கு மேல திறமைசாலி யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னையே ஜெயிச்சிட்ட. ஏன்னா முத தடவை திரும்பி பார்க்க வச்ச ஆம்பளை நீதான். என் அறிவுக்கும் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் கிடப்பாங்க. ஆனா நான் காதலிக்க நீ ஒருத்தந்தான் இருக்க. அப்புறம் ரகு, உன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் மாத்திக்கோ. இனிமே நீ பைக்ல வரக்கூடாது. நான் BMW கார் தரேன். அந்த ஓட்ட வீடு கடை எல்லாம் வேணாம். ஏன் பீச் ஹவுஸ்ல தங்கிக்கோ. இந்த பொறுக்கி பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுடு. நல்லா ஹை கிளாஸ் பீப்புளா இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது வரைக்கும் நீ சாதாரண ரகுவா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீ இந்த பிரியங்காவோட லவர். என்ன சொல்ற? டே நிறுத்துங்கடா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நீ சொன்னதுக்கெல்லாம் என்னோட ஒரே பதில் நோ. காதல்ன்றது நிரூபிக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறது. அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கலையா? நான் உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவ. காலேஜ்ல உனக்கு தேவையான ஏசி போட்ட, கேண்டீனை மாத்தின, ஏன் பிரின்சிபாலையே தூக்குன. இப்போ லவ்ன்ற பேர்ல என்னை விலைக்கு வாங்க பாக்குற. இதுவே நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தப்போ நீ என்ன விரும்பி இருந்தேன்னா நம்மளையும் ஒரு பணக்கார பொண்ணு காதலிக்குதுன்னு நான் சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனா உனக்கு என் மேல வந்திருக்கிறது உண்மையான காதல் இல்ல, எப்படியாவது என்ன ஜெயிக்கணும்ன்ற வெறி. காதல்ன்ற பேர்ல என்ன சரண்டர் ஆக்க பாக்குற. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ரகு. என் மனசு முழுக்க நீ மட்டும் தான் இருக்க. உன் மனசுக்குள்ள இருக்கிற காதல் இப்ப வானத்துல வெடிச்ச பட்டாசு மாதிரி 2 நிமிஷத்துல காத்தோட போயிடும். அது பொய்யான காதல். உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா? அது நாம சுவாசிக்கிற மூச்சு மாதிரி. அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அது உன்னால முடியாது. இதெல்லாம் அவங்க முன்னாடி சொல்லி உன்னை அவமானப்படுத்த விரும்பல. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த டின்னர். குட் நைட். உண்மையான காதலோ பொய்யான காதலோ எனக்கு நீ வேணும் ரகு.
இப்ப பாருடா. கேவலம் இந்த போட்டோ வச்சு என்ன பண்ண போற? நம்ம காலேஜில் இருக்கிற 5 அழகான பொண்ணுங்கள்ல நீ ஒருத்தி. இனிமே எனக்கு நைட்டு மூடு வரும்போதெல்லாம் இதுதான் பார்ப்பேன். அதுக்கு தான் போட்டோ. மரியாதையை delete பண்ணுடா. ஏன் இவ்வளோ கோவப்படுற? அப்புறம் நான் கோவப்பட்டேன்னா காலேஜில் உள்ள எல்லார் செல்போனுக்கும் இந்த போட்டோ போயிடும். அதோட மனமும் போயிடும். ஏன் பயப்படுற? அப்படிலாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். பிரேக் டைம்ல கேன்டீனுக்கு பதிலா மெக்கானிக்கல் லேபுக்கு வா, டிஃபன் சாப்பிடலாம். பரவாயில்லையே, ஷார்ப்பா சொன்ன டைமுக்கு வந்துட்ட. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அப்புறம் நீயே எப்போ பிரேக் டைம் விடுவாங்க, எப்படா மெக்கானிக்கல்ல போலான்னு ஆசைப்படுவ. என்ன ஸ்விட்சை தட்டட்டுமா? தட்ட வேண்டியது சுவிட்ச் இல்லடா, உன்னை. கிட்ட வராத. இந்த பட்டனை தொட்டனா போட்டோ காலேஜில் உள்ள எல்லார் செல்போனுக்கு போயிடும். நான் அடிச்சு நீ மேலே போயிட்டேன்னா உன் ஃபோட்டோ எல்லா பேப்பர்லேயும் வரும். மச்சான் காப்பாத்துடா. டேய் சிவா, டேய் கார்த்திக், வாங்கடா வெளியே. குடிங்கடா.